தமிழ் திரையுலகில் தனித்திறமை வாய்ந்த நடிகராக விளங்குபவர் ராஜ்கிரண். நாயகனாக அறிமுகமாகி தற்போது நாயகர் மற்றும் நாயகர்களின் தந்தையாக கெத்தான வேடங்களில் நடித்து வருகின்றார். இந்த நிலையில் நடிகர் ராஜ்கிரனின் மகள் பிரியா என்பவர் தொலைக்காட்சி சீரியல் நடிகர் முனிஸ் ராஜாவை காதலித்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி ஓடி போய் திருமணம் செய்து கொண்டார். புதுமண தம்பதியினரை ராஜ்கிரண் மற்றும் அவரது மனைவி மிரட்டுவதாக குற்றச்சாட்டு தெரிவித்தனர். இந்த நிலையில் நடிகர் ராஜ்கிரண் இந்த சம்பவம் குறித்து தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். அதில் எனக்கு திப்பு சுல்தான் என்கிற நயினார் முகமது என்ற ஒரு மகனை தவிர வேறு பிள்ளைகள் கிடையாது. இந்து மதத்தைச் சேர்ந்த வளர்ப்பு மகள் இருந்தார். அவரது பெயர் பிரியா. அவரை வளர்ப்பு மகள் என்று நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் சொந்த மகள் என்றே சொல்லி வந்தேன். முகநூல் மூலம் நட்பு ஏற்படுத்தி கொண்ட சீரியல் நடிகர் என்னென்ன முறையிலோ அந்த பெண்ணை தன் வசப்படுத்தி கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த விஷயம் தனது காதுக்கு வந்ததும் அந்த நடிகரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்ததில் அவர் மகா மட்டரகமான புத்தியும் பணத்துக்காக எதையும் செய்யும் ஈனத்தனமும் கொண்டவர் என்பது எனக்கு தெரிய வந்தது. அவரது நோக்கம் பெண்ணை வைத்து வாழ்வதில்லை, எனக்கு இருக்கும் நல்ல பெயரை பயன்படுத்தி சினிமாவில் வாய்ப்புகள் பெறுவதும் என்னிடமிருந்து பணம் பறிப்பது மட்டுமே அவரது குறிக்கோள். இதையெல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டு எனது வளர்ப்பு மகளிடம் சொன்னேன். அவர் காதில் நான் சொன்னது எதுவும் ஏறவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜ்கிரண். அப்பாவின் மனதை வேதனைப்படுத்தி இந்த கல்யாணம் வேண்டாம் என்று என் மனைவி அந்த பெண்ணிடம் அழுது மன்றாடி எப்படியெல்லாமோ மடிப்பிச்சை கேட்டதால் ஒரு வழியாக சரி இவர் வேண்டாம், உங்கள் விருப்பப்படி நல்ல மாப்பிள்ளை பாருங்கள் என்று சொல்ல நாங்களும் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் மனைவியின் தோழியான லட்சுமி பார்வதியை பார்த்துவிட்டு வருவதாக கூறி சென்று 4 மாதங்களாகிவிட்டது. இன்னும் எங்கள் வீட்டுக்கு திரும்பவில்லை. இந்த நிலையில் என் மனைவிதான் இதற்கெல்லாம் காரணம் என்பது போல பேசிக்கொண்டு திரிகிறது இந்த பெண். இன்று வரை அந்த பெண்ணுக்காக உறுதுணையாக இருப்பது என் மனைவி மட்டும்தான் என்று கூறியுள்ள ராஜ்கிரண், பெண் பிள்ளையை வளர்க்கும் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டுமே என்ற அக்கறையில் எப்படியெல்லாம் கண்காணிப்பாளோ அப்படி ஒரு தாய் நடந்து கொள்வது வாழ்க்கை அனுபவமில்லாத சிறு பிள்ளைகளுக்கு தவறாக தோன்றுகிறது என்று வேதனை தெரிவித்து உள்ளார். என் வளர்ப்பு பெண் ஒரு தரமான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருந்தால் சாதி பேதம் பார்க்காத நான் சந்தோஷமாக கட்டி கொடுத்திருப்பேன். ஆனால் தரங்கட்ட பணத்துக்காக எதையும் செய்ய துணியும் ஒருவனை தேர்ந்தெடுத்து தன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டாலே என்பது மட்டுமே வருத்தம் என்று கூறியுள்ளார். அந்த சீரியல் நடிகர் குள்ளநரித்தனத்தால் என் வளர்ப்பு பெண்ணிற்கு கணவனாகி கொள்ளட்டும், ஆனால் எந்த காலத்திலும் எனக்கு மருமகனாக முடியாது. இன்றிலிருந்து இவர்கள் இருவருக்கும் என் குடும்பத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. நேர்மையும் சத்தியமுமே என்றும் வெல்லும் என்று ராஜ்கிரண் தெரிவித்து உள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.